Hi everyone, this is Rajkumar. Agenda of this video to demonstrate class and object with some practical example. ஓகே லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டில் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்மளால் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் டைரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஆப்ஜெக்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டூன்னு இருக்குது. ஆப்ஜெக்ட் ஒன்னோட மெம்பர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்னோட ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டூவோட மெம்பர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் டூவோட ப்ராப்பர்ட்டி தான் டேரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ப்ளீஸ் பாருங்கள். கடைசியாக அந்த வீடியோவை டேபிள் ஷாப் எக்ஸாம்பிள் மூலமாக முடிச்சிருந்தோம். ஸோ அந்த சேம் எக்ஸாம்பிளை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டேபிள் கிளாஸ். கிளாஸ் அப்படிங்கிறது டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெம்ப்ளேட்டில் ப்ராப்பர்ட்டி மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தோம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி, இதான் அதனோட மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன், பேஸ், வெயிட், லெக்ஸ் கவுண்ட் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேபிள் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷன். இது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஆப்ரேட் ஆகிறது தான் அந்த மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாலே டைமென்ஷன், பேஸ், வெயிட், லெக்ஸ் மூலமாக ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அதுதான் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அலாங் வித் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்னொரு கான்செப்டும் இருக்குது, அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுவுமே ஃபங்க்ஷன் தான். பட் அந்த ஃபங்க்ஷனோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக அதில் நம்ம என்ன ஃபங்க்ஷனுங்கிறதுனால என்ன ஆக்டிவிட்டினாலும் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் இதில் உள்ள ப்ராப்பர்ட்டி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த டேபிள் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் ஒன் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். டேபிள் ஒன்ங்கிற ஆப்ஜெக்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, இது முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, டேபிள் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேவிஎம் இந்த டேபிள் அப்படிங்கிற கிளாஸ் மெமரியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகே, அது மெமரியில் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை அது மெமரியில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிளாஸ் லோடர் சப்சிஸ்டம்கிட்ட ஓகே அந்த கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல மெமரியில், ஸோ இந்த கிளாஸை லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். தென் கிளாஸ் லோடர் சப்சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்து அந்த ஜேவிஎம்மோட மெமரியில் லோட் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் நடக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் நடந்த உடனே எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். இங்கே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமென்ஷன், பேஸ், வெயிட் அண்ட் லெக் கவுண்ட் இது மூணையுமே பாஸ் பண்ணுறோமா இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த மூணு வேல்யூவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் ஆயிரும். டேபிள்ங்கிற கிளாஸோட ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் ஆகி டேபிள் ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஜென்ரேட் பண்ணிடும். இந்த ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ண உடனே ஜாவா இந்த டேபிள் ஒன்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓவரால் ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட்டு டேபிள் டூ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த டேபிள் டூங்கிற ஆப்ஜெக்ட் இனி அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது. சின்ஸ் இப்போ டேபிள்ங்கிற கிளாஸ் ஆல்ரெடி லோட் ஆகி மெமரியில் இருக்கிறதுனால சேம் அதே மெமரியிலேருந்து ஜாவா இந்த டேபிள்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன், பேஸ், வெயிட், லெக் கவுண்ட் இதுக்கு வேறு வேல்யூ பாஸ் ஆகுது. அந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் ஆகி டேபிள்ங்கிற கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸுக்கு அசைன் ஆகி டேபிள் டூ அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஜென்ரேட் பண்ணி தென் ஜாவா மெமரியில் அந்த டேபிள் டூ ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை டேபிள் ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணும்பொழுது பேசிக்காக டேபிள் ஒன்னுடைய மெமரி என்னன்னு தெரியும். ஸோ அந்த மெமரியிலேருந்து அதனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி காஸ்ட் எஸ்டிமேஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதுக்கு ஜென்ரேட் ஆகிற வேல்யூ டேபிள் ஒன் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணும். தென் சிமிலராக டேபிள் டூ டாட் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும்பொழுது என்ன நடக்கும்னா டேபிள் டூங்கிற ஆப்ஜெக்டோட மெமரியிலேருந்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து அதனோட டைமென்ஷன், பேஸ், வெயிட் அண்ட் லெக் கவுண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை இந்த காஸ்ட் எஸ்டிமேஷனில் உள்ள ப்ராப்பர்ட்டி திஸ்டா டைமென்ஷன், பேஸ், வெயிட் அண்ட் லெக் கவுண்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த கேல்குலேஷன் நடந்து அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்னுக்கு என்ன இருக்குது டைமென்ஷனாக 34, பேஸ் வெயிட் 20, லெக் கவுண்ட் 4 அப்படின்னு இருக்கிறதுனால இதனோட வேல்யூ என்ன இருக்குன்னா 34 × 10 340, தென் 20 20 × 4 80 80 × 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 240 240 + 340 580. ஓகேங்களா? ஸோ
டேபிள் ஒன் டாட் காஸ்ட் எஸ்டிமேஷனோட வேல்யூ 580 வரணும். இப்போ டேபிள் டூ டாட் காஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன் 20, பேஸ் வெயிட் 15, லெக் கவுண்ட் 4, அதான் டேபிள் டூக்கான வேல்யூ. ஸோ 20 × 10 200, பேஸ் வெயிட் 15, லெக் கவுண்ட் வந்து 4, 15 × 4 × 3, ஸோ 15 × 4 60, 60 × 3 180, ஸோ 200 + 180 380 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டேபிள் ஒன் டாட் காஸ்ட் எஸ்டிமேஷனுக்கு வேல்யூ 580னும் டேபிள் டூ டாட் காஸ்ட் எஸ்டிமேஷனுக்கு வேல்யூ 380 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இது கரெக்டான ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டேபிள் ஒனோட கிளாஸ் 580னும் டேபிள் டூவோட கிளாஸ் 380 வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா டேபிள் ஒன் கிளாஸ் டேபிள் ஒனோட ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுது அதனுடைய மெம்பர் ஃபங்க்ஷன் காலுக்கு. அதே மாதிரி டேபிள் டூ கிளாஸ் டேபிள் டூவோட ப்ராப்பர்ட்டி தான் மெம்பர் ஃபங்க்ஷன் காலுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதோட இன்னொன்று என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ சேமாக இருக்கலாம், சேமாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் டேபிள் 1 34 இருக்குது, டைமென்ஷன் ஆஃப் டேபிள் 2 20 இருக்குது, சேமாக இல்லை. அதே மாதிரி லெக் கவுண்ட் ஆஃப் டேபிள் 1 4 இருக்குது, லெக் கவுண்ட் ஆஃப் டேபிள் 2 4 இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 சேமாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டும் டிஃபரும் ஆகும், சேமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டில் ப்ராப்பர்ட்டி மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும், அலாங் வித் ப்ராப்பர்ட்டி மெம்பர் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை இனிஷியலைஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? தென் ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டி சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்பொழுது அதனுடைய மெம்பர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர் டைரெக்டாக மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.